Hi students. So இப்போ நம்ம இந்த வீடியோவில் பரீட்சை எக்ஸாம் 2024 ஹால் டிக்கெட் நம்பர் வந்து உங்களுக்கு சபாவில் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ எப்படி நீங்கள் வந்து அந்த ஹால் டிக்கெட் நம்பர் வந்து நெட்லேருந்து எடுக்கிறது. ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் தான் அப்படின்றதுனால உங்களுடைய அட்ரஸ்க்கே உங்களுக்கு ஹால் டிக்கெட் இந்த டைமில் ரிசீவ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ ரிசீவ் ஆகாதவங்க ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் நெட்லேருந்தே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருமே கம்பல்சரி நீங்கள் நெட்லேருந்து பிரிண்ட் எடுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆனவங்க ஸோ நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஏதாவது சம் இஷ்யூஸ்னால உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆகலைனாலும் நீங்கள் என்ன நான் இப்போ ப்ரொசீஜர் சொல்லணும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நெட்லேருந்தே கூட பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு எழுதுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் டேட் அண்ட் டைமிங்ஸ் ஆல்சோ நான் இதில் சொல்கிறேன். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?